ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சற்று முன் வந்திருக்கக்கூடிய தமிழக அரசு பொதுப்பணித்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் நம்பர்களே இந்த வீடியோ படம் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டிலிருந்து கோயம்புத்தூர் லொகேஷன்ல இருந்து தான் அபிஷியல் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து தான் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 17/3/2025 சொல்லியிருக்காங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல போய் பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமேல் நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்ம பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிற அபிஷியல் நோட்டிபிகேஷன், இந்த நோட்டிபிகேஷன் தமிழக அரசு பொதுப்பணித்துறையிலிருந்து கோயம்புத்தூர் லொகேஷன்ல இருந்து அந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா கேண்டீன் அட்டெண்டன்ட்க்கு தான் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. அதாவது ஜிஎஸ்டி அந்த ஆபீஸ்ல இருந்து தான் அனௌன்ஸ் பண்ண வந்திருக்குது, கோயம்புத்தூர்ல இருந்து தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு 2 வேகன்சியும், ஓபிசி கிட்ட 1 வேகன்சியும், லெவல் 1க்கு சம்பளம் 18,000, லெவல் 7 வரைக்கும் நீங்க போனீங்கன்னா 50,900 சம்பளம் வாங்க வந்து சொல்லிருக்காங்க. இதோட அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா http://chennai.gov.in இந்த வெப்சைட் மூலியமா நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணணும், ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்க வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி செல்ஃப் அட்டாச்மெண்ட் வாங்கிட்டு அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தி அடிஷனல் கமிஷனர் ஆஃப் ஜிஎஸ்டி சென்ட்ரல் எக்ஸைஸ் POV OO தி பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் ஜிஎஸ்டி சென்ட்ரல் எக்ஸைஸ் நம்பர் 6/7 ATD ஸ்ட்ரீட் ரேஸ் கோர்ட்ஸ் கோயம்புத்தூர் 641-018 இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் 5:45க்குள்ள 17/3/2025 உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் சேர்ற மாதிரி நீங்க வந்து அனுப்பணும். சோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். சோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இந்த ரோல் நம்பர் நீங்க எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ ஆபீஸ் பர்பஸ் இது வந்து போட்டோ வந்து ஒட்டிடுங்க, சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க. ரொம்ப முக்கியமா சொல்றேன், ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒரு லெட்டரா நீங்க வந்து எழுதுற மாதிரி இருக்கும் உங்களோட நேம். அதே மாதிரி இப்ப வந்து உங்களுடைய இனிஷியல் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இனிஷியல் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம் இல்லைன்னா ஹஸ்பண்ட் நேம் வந்து ஒவ்வொரு பாக்ஸும் ஒரு லெட்டர் கொடுங்க. மதர் நேம் கேப் லெட்டர்ல வந்து ஒரு நேம் கொடுத்துருங்க. கரண்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. சோ சேம் அட்ரஸ் வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் அதே வந்து கொடுத்துருங்க. இல்ல கரண்ட் அட்ரஸ் ஒன்னா இருந்தாலும் சரி, பெர்மனன்ட் அட்ரஸ் டிஃபரெண்டா இருந்தாலும் சரி, அதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணுங்க, ஆதார் கார்டு நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர். அதுக்கப்புறம் அதை வேர்ட்ஸா வந்து எழுதணும். அது மட்டும் இல்ல நண்பர்களே, உங்களுடைய ஏஜ் வந்து எவ்வளவு இயர்ஸ், எவ்வளவு மந்த்ஸ், டேஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க கால்குலேட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நீங்க மேலா ஃபீமேலா அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் வந்து தெரியுமோ அதை நீங்க வந்து எழுதிக்கலாம். அடிஷனல் லாங்குவேஜ் நீங்க எது இருந்தாலும் சரி நீங்க வந்து சொல்லிக்கலாம். நேஷனாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் வந்து நீங்க வந்து எழுதுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ், இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தீங்க, எத்தனை இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், என்ன ஒர்க், அதை வந்து கொடுத்துருங்க. நீங்க அதே மாதிரி என்ன படிச்சீங்க, 10th 12th டிகிரி, அதோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருங்க. யுவர் கேட்டகிரியா, அதாவது இல்லைன்னா ஓபிசி கேட்டகிரி அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் இருந்தீங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். இல்ல நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவில் என்ன பண்ணிருந்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ் இங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட்டு, உங்களுடைய லெஃப்ட் தம்ப எடுத்து பாத்தீங்கன்னா ப்ளூ இங்க் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு இதுல வந்து நீங்க வந்து அச்சு வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி ஆதார் கார்டு, ஓபிசி சர்டிபிகேட், ப்ரூஃப் ஆஃப் கிளைமிங் ஏஜ் ரிலாக்சேஷன், கேட்டகரி டீடைல்ஸ், எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ், எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸ், செல்ஃப் அட்டாச்ட் டீடைல்ஸ், போட்டோ, உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ்க்கான ப்ரூஃப், கரண்ட் அட்ரஸ்க்கான ப்ரூஃப், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு நீங்க கரெக்டா 17/3/2025 உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேர்மன் அனுப்பணும். அந்த போஸ்டிங் டீடைல்ஸ் இங்க எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்சேஷன் ஓபிசிக்கு 3 வருஷம், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 3 இயர்ஸும் கொடுத்திருக்காங்க. சிவிலியன் சென்ட்ரல் எம்ப்ளாய்க்கு வந்து அப் டு 40 வயசும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்துருக்கு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டிங்கான நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா
நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களும் நண்பிகளுக்கும் சமச்சீர் கல்வியின் அடிப்படையில பாட வரைக தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனியா வந்து மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். டிஎன்பிக்கு தேவையான ஏஇ, ஜேஇ, டிஇ அசைன் தனித்தனி போஸ்டிங் வந்து மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். போஸ்ட் ஆபீஸா இருக்கட்டும், ரயில்வே துறை டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், இது மாதிரி எஸ்எஸ்எம், சென்ட்ரல் கவர்மெண்ட், பேங்கிங் சென்டர் மாதிரி ஒவ்வொரு துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியல் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.